அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இதுவரை மாற்றப்பட்ட பொருளால் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்குன்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் உள்ளது சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலாகுங்க. அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற திருத்தலன்னு சொல்லலாங்க. சிவன்மலை கோவில் சிறப்புக்களில் பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டின்னு சொல்லலாங்க. நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மற்றும் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதால் இங்கே இருக்கக்கூடிய மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற பெயரும் இருக்குதுன்னு சொல்லலாங்க. சிவன்மலை ஆண்டவர் பக்தரின் கனவில் குறிப்பால ஒரு பொருளை உணர்த்துவாருங்க. அது சம்மந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பது தொன்று தொட்டு நடந்துட்டு வருதுன்னு சொல்லலாங்க. பக்தரின் கனவில் தோன்றிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என்று சாமியிடம் அர்ச்சகர் வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து கேட்பாருன்னு சொல்லலாங்க. வீட்டில் பிரச்சனை, திருமண தடை இருக்கக்கூடியவங்க, கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறோம். மறக்காமல் இந்த தொலைபேசி எண்ணை அணுகி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கோங்க. வெள்ளைப்பூ விழுந்து விட்டால் அனுமதி கிடைத்து விட்டது. ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்பட்டு புதிய பொருள் வைத்து பூஜை செய்யப்படும்னு சொல்லலாங்க. இதுவரை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மண், துப்பாக்கி, ஏற்கலப்பை, ரூபாய் நோட்டு புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, ருத்ராட்சம், 2 இளநீர் என பல்வேறு பொருட்கள் வைத்து உத்தரவு பெட்டியில் பூஜை செய்யப்பட்டதாகவும் சொல்லலாங்க. அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்படக்கூடிய பொருட்கள் அனைத்துமே சமுதாயத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருதுன்னு சொல்லலாங்க. இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் ஆறுதொழுவு பகுதியைச் சேர்ந்த பக்தரின் கனவில் கற்பூரம் மற்றும் பிரம்பு வைக்க உத்தரவானது. இதைத் தொடர்ந்து தற்பொழுது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கற்பூரம் மற்றும் பிரம்பு வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுன்னு சொல்லலாங்க. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லலாங்க. சிவன்மலை முருகன் கோவிலில் உள்ள ஆண்டவன் உத்தரவு பெட்டி மிகவும் பிரசித்தி பெற்றதாகுங்க. இதில் வைத்து வணங்கப்படும் பொருட்கள் நாட்டின் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகவும் சொல்லப்படுதுங்க. இதே போல் கடந்த காலங்களில் பல சம்பவங்கள் நடந்திருப்பதாகவும் சொல்லலாங்க. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தண்ணீர், துப்பாக்கி போன்ற பல பொருட்கள் வைத்து வழிபட்ட போது சுனாமி, போர் போன்றவை வந்துள்ளதாகவும் சொல்லப்படுதுங்க. இதே போல் பல பொருட்கள் வைத்து இதுவரை வணங்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுதுங்க. இருந்தாலும் சமீப காலமாக சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யக்கூடிய பொருட்கள் அதிக முக்கியத்துவம் பெற்றுள்ளதாகவும் சொல்லலாங்க. இதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி மண் விளக்கு மாற்றப்பட்டு சிறிய கலசத்துடன் கங்கை தீர்த்தம் வைத்து பூஜை நடத்தப்பட்டு வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த நிலையில் ஊசலாம்பட்டியைச் சேர்ந்த பக்தரின் ஒருவரின் கனவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவின்படி திருவோடு முழுவதும் திருநீர் நிரப்பி வைக்கப்பட்டு அதன் மீது ருத்ராட்சம் மற்றும் நோய் தீர்க்கும் பதிகம் அடங்கிய திருப்புகழ் மருந்து புத்தகமும் வைத்து வழிபட்டு வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. கங்கை தீர்த்தம் வைத்து வழிபட்ட 11 நாளிலேயே திருநீர் நிரப்பப்பட்ட திருவோடு ருத்ராட்சம், திருப்புகழ் புத்தகம் மாற்றி வைக்கப்பட்டுள்ளது பக்தர்களின் அதிக ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்குதுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் விபூதி, ருத்ராட்சம், நோய் தீர்க்கும் திருப்புகழ் ஆகியவற்றின் மூலம் முருகப்பெருமான் எதை உணர்த்துகிறார், நாட்டில் இதனால் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும், இது பக்தி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை குறிக்கிறதா அல்லது வேறு ஏதாவது விஷயத்தை குறிக்கிறதா என்பதுதான் பக்தர்களிடம் எழுந்துள்ள மிகப்பெரிய கேள்வியாகவும் இருந்துச்சுன்னு சொல்லலாங்க. திருவோடு, திருநீர், ருத்ராட்சம், திருப்புகழ் ஆகிய 4ம் தெய்வீக தன்மை கொண்ட பொருட்களாகவும் சொல்லப்படுதுங்க. இவை முருகப்பெருமான் மற்றும் சிவபெருமான் இருவருக்கும் உரியதுன்னு சொல்லலாங்க. திருநீர் அணிந்து திருப்புகழ் படித்தால் தீராத வினைகளும் தீருன்னு சொல்லலாங்க. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டுள்ள இந்த பொருட்களால் வீடுகளிலும் கோயில்களிலும் பக்தர்கள் இறைவனின் அருளை பெற திருப்புகழ் பாடல்களை பாராயணம் செய்ய வேணும்னு சொல்லலாங்க. ருத்ராட்சம் வழிபாடு செய்வது சிறப்பானதாகவும் சொல்லப்படுதுங்க.
இதே போல ஒரு முறை சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தங்கம் வைத்து பூஜை செய்தபோது தங்கத்தின் விலை உச்சத்தை தொட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மண் வைத்து பூஜை செய்த போது நிலங்களின் மதிப்பு அதிகமானதாகவும் சொல்லலாங்க. அதே போல் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தண்ணீர் வைத்து பூஜை செய்யப்பட்ட போது சுனாமி ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. கணக்கு நோட்டு வைத்து பூஜை செய்யப்பட்ட போது பண ஒழிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் சொல்லலாங்க. இதே போல் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வெங்கக்கல் மற்றும் 2 சிவப்பு கயிறு கண்ணாடி பெட்டிக்குள் வைத்து பூஜை செய்யப்பட்டதாகவும் சொல்லலாங்க. சிவன்மலை மீதுள்ள கோவிலை நடைப்பயணமாக அடைய 496 படிக்கட்டுகள் கொண்ட மலைப்பாதை அமைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் வாகனங்கள் மூலமாகவும் கோவிலுக்கு செல்ல தனிப்பாதை அமைக்கப்பட்டிருக்குது. அதே போல் கோவில் நிர்வாகத்தாரால் மலை மீதுள்ள கோவிலுக்கு பேருந்து வசதியும் செய்யப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாங்க. தனியார் வாகனங்கள் மூலமாகவும் சிவன்மலைக்கு போகலான்னு சொல்லலாங்க. சிவவாக்கியர் என்னும் நூலை எழுதிய சிவவாக்கிய சித்தர் சிவன்மலையில் தங்கி தமது விருப்ப தெய்வமான முருகப்பெருமானுக்கு திருக்கோவில் எழுப்பியதாகவும் சொல்லப்படுதுங்க. அதனால தான் அவர் பெயரிலேயே சிவன்மலை என்றும் அழைக்கப்படுதான். மலைப்படியில் நடத்தி செல்லும் பொழுதே பக்தர்கள் ஓய்வெடுப்பதற்காக பல கற்பந்தல்கள் அதாவது மண்டபங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா தினசரி 5 கால பூஜைகள் நடைபெறுதுங்க. முதல் கால பூஜை காலை 6 மணிக்கு தொடங்குகிறது. காலசந்தி பூஜை பார்த்திங்கன்னா காலை 9 மணிக்கு தொடங்குதுன்னு சொல்லலாங்க. அதே போல் உச்சிக்கால பூஜை மதியம் 12 மணிக்கும் சாயரட்ச பூஜை மாலை 6 மணிக்கும் தொடங்குதான். அர்த்தஜாம பூஜை இரவு 8 மணியோடு அனைத்து பூஜைகளும் நிறைவடையுதுன்னு சொல்லலாங்க. இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா காங்கேயத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் சிவன்மலை அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதியே சிவன்மலைன்னு சொல்லப்படுதுங்க. இது பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் வள்ளி மலைக்கு சென்று வள்ளியை மனம் முடித்த முருகப்பெருமான் வள்ளியுடன் இங்கு வந்து குடிகொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க. சிவன்மலையில் இன்றுமே ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. அவங்க புண்ணியம் செய்தவங்க கண்களில் மட்டும் அவ்வப்போது தெரிவாங்களாம். மற்ற திருத்தலங்களை போல் இல்லாமல் இங்கே முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கே நடைபெறுதான். மற்ற திருத்தலங்களில் பார்த்திங்கன்னா முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு முதல் வழிபாடு நடக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் நவகிரகங்கள் அனைத்துமே சூரிய பகவானை பார்த்தது போல நிற்கின்றன என்றும் சொல்லப்படுதுங்க. சிவன்மலை கோவிலுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா தீபத்தூண் காணப்படுதான். அந்த தூணின் அடிப்புறத்தில் விநாயகர் கிழக்கே, சூலம் தெற்கே, மயில் வடக்கே மற்றும் தண்டபாணி மேற்கே என வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் கோவிலின் உள்ள தெற்கு பிரகாரத்தில் கைலாசநாதர் நானம்பிகை சன்னதியும் கிழக்கு முகமாக காணப்படுதுன்னு சொல்லலாங்க. மேற்கு பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா தென்மேற்கு மூலையில் கன்னிமூலை விநாயகரும் வடமேற்கில் தண்டாயுதபாணியும் காணப்படுறாங்க. கருவறையின் வெளிச்சுவட்டில் தட்சிணாமூர்த்தி, துர்க்கைக்கு எதிரில் சண்டிகேஸ்வரர் ஆகியோர் அமைஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. இந்த ஆலயத்தில் சனி பகவானுக்கென்று தனி சன்னதியும் அமைஞ்சிருக்கான். அதை தவிர நவகிரக சன்னதியும் அடுத்து பைரவர் சன்னதியும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. பிரகாரத்தை சுற்றி வந்தால் கொடிமரம், மயில் வாகன கொரடு, பலிபீடம் கடந்தால் சுமூகர் சமேத துவாரபாலகர்கள் அடுத்தே உள்ள கருவறையில் சுப்பிரமணிய சாமி வள்ளி சமேதராக காட்சியளிக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் தலைவிருச்சகமாக தொரட்டி மரம் திகழுதான். சிவன்மலை முருகன் கோவில் கிபி 10ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டதுன்னு சொல்லலாங்க. இந்த கோவிலில் ஆண்டவன் உத்தரவின் பெயரில் ஒரு பொருள் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்படுவது இன்றளவும் இருந்து வருதுன்னு சொல்லலாங்க. பூஜைக்கு பின்னர் அந்த பொருள் உத்தரவு பெட்டி என்றழைக்கக்கூடிய கண்ணாடி பெட்டிக்குள் பக்தரின் பார்வைக்காக வைக்கப்படும் சொல்லலாங்க. இந்த ஆலயத்தில் ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத ஸ்ரீ கைலாசநாதர் சன்னதியும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. இங்கு சிவபெருமான் ஓமமைக்கும் நவ கன்னியர்களுக்கும் தரிசனம் தந்தருளிய தலமாகவும் இந்த தலம் சொல்லப்படுதுங்க. இந்த தலம் முருகப்பெருமானின் பத்தையான ஒரு பெண் காசி சென்ற நீராட விரும்பிய போது காசி செல்ல வசதி இல்லாததால் மனம் வருந்திய தன் பத்தைக்காக முருகப்பெருமான் காசி தீர்த்தத்தை இந்த தலத்திற்கே வரவழைத்ததாகவும் சொல்லலாங்க.
இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சிவன் மலைக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.